சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் இந்த படத்தின் மீது ரசிகர்கள் அதீத ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்காங்க. அனிருத் இசையமைப்பில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. இந்நிலையில் படத்தோட முதல் சிங்கிளான சிட்டுக்கு பாடல் வெளியாகியிருக்கு. இதன்படி இந்த பாடல் பல சாதனைகளை செஞ்சுட்டு வருது. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது ரஜினியோட நடிப்பில் கடைசியாக வெளியான வேட்டையன் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை தான் பெற்றது. ஞானவேல் இயக்கியிருந்த அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் என்று இருந்த எதிர்பார்ப்பு எல்லாம் தவிடுபொடியானது. இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆனார் நம்ம ரஜினி. கமலை வைத்து விக்ரம் படத்தை இயக்கி ஹிட் கொடுத்த போதே அவருடன் ரஜினி பணியாற்ற வேண்டும் என விருப்பப்பட்டார். இந்த படத்தில் ரஜினியோட சத்யராஜ், அமீர்கான், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிகாசன் உள்ளிட்டவர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரஜினியை வச்சு அந்த நிறுவனம் தயாரித்த ஜெயிலர் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருந்துச்சு. எனவே இந்த படமும் அதே ரிசல்ட்டை பெறுமா என்ற கேள்வி இப்போது வந்திருக்கு. இதற்கிடையே லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய முதல் படமான மாநகரம் தொடங்கி விக்ரம் வரை ஹிட்டாகவே கொடுத்திருக்காரு. ஆனால் அவர் கடைசியாக இயக்கிய லியோ திரைப்படம் மோசமான விமர்சனத்தை பெற்றது. குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் கலாய்த்தி தள்ளினாங்க ரசிகர்கள். எனவே கூலி திரைப்படத்தின் மூலம்தான் அவர் சந்தித்த விமர்சனத்துக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கார் லோக்கி. இது ஒரு பக்கம் இருக்க, கூலி படத்தோட கதை என்னவா இருக்கும் என்று $1 மில்லியன் கேள்வியும் ரஜினி ஃபேன்ஸிடம் இருக்குது. வழக்கம் போல ஸ்மக்லிங் போன்ற கதை களத்தில் தான் அவர் எடுத்திருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் ரசிகர்களுக்கு இருந்துட்டு தான் வருது. ஆனால் இந்த கதையை நான் சில வருடங்களுக்கு முன்னரே எழுதிவிட்டேன், இது ரஜினிக்காக மட்டும் எழுதப்பட்ட கதை அல்ல என்று லோகேஷ் விளக்கம் சொல்லியிருந்தார். மேலும் இப்படி ஏகப்பட்ட ஹைப்புகள் படத்துக்கு இருக்கு. ஓடிடி உரிமத்தை பெரிய தொகை கொடுத்து ஒரு நிறுவனம் கைப்பற்றி இருக்கிறதாகவும், இதற்கிடையே ஹிந்தி மொழியில் மட்டும் படத்துக்கு மஜ்தூர் என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சூழல் எப்படி இருக்க, படத்தோட முதல் சிங்கிளான சிட்டுக்கு பாடல் நேற்று வெளியாகி இருந்துச்சு. இந்த பாடலை டி ராஜேந்தர் பாடியிருந்தார். மேலும் அதன்படி இந்த பாடல் இரவு 6 மணிக்கு வெளியாக இருந்துச்சு. டே நவுரா டே தேவாவரம் என தொடங்கும் பாடல் வீடியோவின் தொடக்கமே டி ராஜேந்தர் தனது ட்ரேட்மார்க் ஸ்டைலை போட்டபடி அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அவரை தொடர்ந்து அனிருத்தும் நடனம் ஆடியிருக்காரு. அதைத் தொடர்ந்து படத்தில் ரஜினி ஆடும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் இப்போது சமூக வலைத்தளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பல சாதனைகளை இப்போவே குவிக்க ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக இந்த பாடல் ரசிகர்களோட ட்ரெண்ட் செட்டிங் வைபாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. உங்கள் கருத்துக்கள் என்ன? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.